திட்டங்களை தடுக்குமா அதிமுக முதியோர் கழகம்? தஞ்சை கிழக்கு மாவட்ட அதிமுக வர்த்தகர் அணி செயலாளர் மகேந்திரனின் விபரீத முடிவை சுட்டிக்காட்டி தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுக தொண்டர்களை இனியும் மனவேதனை அடையாதீர்கள், வருங்கால இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள் என அதிமுக ஐடி விங் மாநில செயலாளர் ராஜ் சத்யன் போட்ட பதிவு அதிமுக வட்டாரத்தில் பேசு பொருளா ஆகியிருக்கு. தனது பதிவுல அதிமுக இரண்டுபட்டு நிற்க காரணமானவர்களையும் சாடியிருந்த ராஜ் சத்யன் என்ன காரணத்தினாலோ சில மணி நேரத்திலேயே தனது பதிவை நீக்கிட்டாரு. இது பத்தி நாம அவர்கிட்ட தொடர்பு கொண்ட போது கட்சி மீண்டும் செல்வாக்கான நிலைக்கு வர வேண்டும்னே அந்த பதிவை போட்டேன், மற்றபடி யார் மீதும் பழி சொல்ற நோக்கம் இல்லைன்னு முடிச்சு கொண்டாரு. இது விஷயமாக நம்மிடம் பேசிய ஐடி விங் பொறுப்பாளர்களோ சில தகவல்களை பகிர்ந்தாங்க. ஜெயலலிதா காலத்துல யாரும் தனிக்காட்டு ராஜாவாக ஆட்டம் போட முடியாது. அப்படி ஆட்டம் போட்ட சிலரை அட்ரஸே இல்லாமல் செய்தவர் ஜெயலலிதா. ஆனா இப்போ அப்படி இல்லை. கட்சிக்கு விசுவாசமான அனைவரையும் அரவணைத்து கட்சியை கொண்டு செலுத்த நினைக்கிறாரு பழனிசாமி. ஆனா மாவட்ட பொறுப்பாளர்கள்ல பெரும்பகுதியினர் குறுநில மன்னர்கள் போலவே செயல்படுறாங்க. அதனால கட்சிக்குள்ள புதியவர்களின் வருகையே கிட்டத்தட்ட இல்லாமல் போயிடுச்சு. முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார், வேலுமணி, விஜயபாஸ்கர் போன்றவர்கள் எல்லாம் 20 வயதுல கட்சிக்குள்ள வந்தவங்க. ஆனா இன்றைக்கு அப்படி யார் வருவாங்க? இளைஞர்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறையிலேயே 50 வயதை கடந்தவங்க தான் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. புதிதாக தொடங்கப்பட்ட விளையாட்டு அணிக்கு மாநில செயலாளரே இல்லை. கட்சியில இருக்கும் 82 மாவட்ட செயலாளர்கள்ல 10 பேர் கூட இளைஞர்கள் இருக்க மாட்டாங்க. தற்சமயம் கட்சியில 20% பேர் இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் பொறுப்புகளை கொடுத்து செயல்பட விட்டாதான் அவங்க இன்னும் 20% இளம் சகாக்களை உள்ள கொண்டு வருவாங்க. தாவேகாவுக்கு எவ்வித கட்டமைப்பும் இல்லை. ஆனா கட்டுக்கடங்காத இளைஞர்கள் கூட்டம் அங்கே இருக்கு. தேர்தல் சமயத்துல வாக்குச்சாவடிக்கு வெளியில் இருந்த பூத்கள்ல அதிமுக பூத்களில் 60 வயது கடந்தவர்கள் தான் தூங்கி கொண்டிருந்தாங்க. தாவேகா பூத்களில் இளைஞர்கள் டேபிள் மேலே ஏறி குதித்து கொண்டிருந்தாங்க. இந்த எனர்ஜியே அந்த கட்சிக்கு 5% வாக்குகளை கொண்டு வந்து சேர்த்தது. அதிமுகவை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் பலரும் புதியவர்களின் வளர்ச்சியை அவ்வளவாய் விரும்புவது இல்லை. இன்றைக்கு அதிமுக ஐடி விங் ஒழுங்காக வேலை செய்யவில்லைன்னு சொல்றாங்க. ஆனா தேர்தலுக்கு முன்பு பழனிசாமி கொடுத்த சில வேலைகளை செய்து முடிக்க மாவட்ட அளவில் எந்த ஒத்துழைப்பும் இல்லை. பிறகு எப்படி ஐடி விங் வேலை செய்யும்? அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு இன்றைக்கு கட்சிக்குள்ள சண்டை போடுறாங்க. ஜெயிச்சவங்க மட்டும்தான் அதிமுகவா? இதற்கு முன்னாடி மற்ற கட்சிகளை திட்டுவோம். கடந்த 10 வருடங்களாகவே எங்களோடு இருந்தவர்களையே திட்ட எங்களுக்கு நேரம் போத மாட்டேங்குது. முன்பு ஓபிஎஸ் சசிகலாவை திட்டினோம், பிறகு செங்கோட்டையனை திட்டினோம், இப்போ சிவி சண்முகத்தையும் விஜயபாஸ்கரையும் திட்டிக்கிட்டு இருக்கோம். ரீல்ஸ் போட்டு ஏதோ ஒரு தேர்தலில் ஜெயிச்சுட்டாங்க என்பதற்காக நாமும் இப்போது அந்த வழிக்கு போக வேண்டியதில்லை. ஜெயலலிதாவுக்கு எதிராக தீர்ப்பு வந்த சமயத்தில் மதுரைக்காரங்க விமானத்தையே மறிச்சாங்க. மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மீது அவர் திருச்சி விமான நிலையத்தை விட்டு வெளியே வர முடியாதபடிக்கு தாக்குதல் நடத்தினாங்க. உணர்வு மிக்க அந்த கூட்டத்தை எல்லாம் இப்போ தொலைச்சிட்டு நிக்குது அதிமுக. அதனால தலைமை கழகம் ஏதாவது ஒரு போராட்டம் அறிவிச்சா ஓரமா நின்று கோஷம் போட்டு விட்டு போகிறாங்க. அதுக்குள்ளவே அந்த கூட்டத்தில் இருக்கும் பலருக்கு தலை சுற்றல் வந்து மயங்கி விடுறாங்க. மேகதாட்டு பிரச்சனைக்காக PR பாண்டியன் ஆட்களை திரட்டி கொண்டு கர்நாடகாவுக்கு போறாரு. நியாயமா பார்த்தா இந்த பிரச்சனையை அதிமுக கையில் எடுத்திருக்க வேண்டும். ஏன்னா பெயரளவுக்கு தான் இன்றைக்கு திமுக எதிர்கட்சி, கூட்டணி கட்சிகள் எல்லாமே அந்த கட்சியை கை கழுவிட்டாங்க. அதனால உண்மையான எதிர்கட்சி அதிமுக தான். மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து ஆங்காங்கே அதிமுகவினர் போராட்டங்களை முன்னெடுத்தால்தான் உள்ளாட்சி தேர்தலுக்கு தொண்டர்களை தயார்படுத்த முடியும். இல்லாவிட்டால் எஞ்சி இருக்கும் அதிமுகவினரும் தாவேகாவை நோக்கி புறப்படுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்றாங்க அதிமுக ஐடி விங் பொறுப்பாளர்கள். யானைகள் மோதுற போது புற்கள் மிதிபடுகின்றனவேன்னு யாரும் கவலைப்படுவதில்லை. அதிமுகவில் பதவிக்காக சில பேர் இப்போது அப்படித்தான் கவலை இல்லாம இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.